தாழ்ச்சி கொண்ட நெஞ்சம் தோள் கொடுக்கும் ஆர்வம் நீர் விரும்பும் காணிக்கை இதுவல்லவோ வாழ்த்துகின்ற மனங்கள் வாழ வைக்கும் செயல்கள் உயர்வான காணிக்கை இதுவல்லவோ தாழ்ச்சி கொண்ட நெஞ்சம் தோள் கொடுக்கும் ஆர்வம் நீர் விரும்பும் காணிக்கை இதுவல்லவோ வாழ்த்துகின்ற மனங்கள் வாழ வைக்கும் செயல்கள் உயர்வான காணிக்கை இதுவல்லவோ தெய்வீக அன்பின் சாட்சிகளாய் வாழ்ந்திட தெய்வீக அன்பின் சாட்சிகளாய் வாழ்ந்திட காசு பணம் இல்லாத காணிக்கையானோ வாசமுள்ள மலராய் பாசமுடன் வந்தோ நேசமுடன் நேர்ப்பாய் இறைவா கர்த்தருக்குள் வாழும் கருத்துடனே வந்தோ கனிவுடனே ஏற்பாய் தலைவா. என் அன்பு சகோதரனே சகோதரியே, பிறர் உன் தவற்றை சுட்டி காட்டுகிற போது அதை நீ தட்டி கழிக்காதே. மிகுந்த கவனத்தோடு திருத்திக் கொள்வதற்கு முயற்சி செய். 2 சாமுவேல் புத்தகம் 12வது அதிகாரம் 13வது இறைவார்த்தையில் தாவீது தன்னுடைய பலவீனத்தினால் தவறு செய்து விடுகிறான், சாவான பாவத்தை செய்கிறான். இதோ இறைவாக்கினர் நாத்தான் வழியாக தாவீதுக்கு ஒரு நல்ல பாடத்தை கற்பிக்கிறார் ஆண்டவர். எப்பொழுது அவன் செய்த அந்த தவற்றை உணர்ந்து கொள்கிறானோ, இறைவார்த்தை சொல்கிறது 2 சாமுவேல் புத்தகம் 12வது அதிகாரம் 13வது இறைவார்த்தையில், நான் ஆண்டவருக்கு எதிராக பாவம் செய்தேன், நான் என் ஆண்டவருக்கு எதிராக பாவம் செய்தேன் என்று சொல்லி மனம் மாறுவதற்கு, மனம் திருந்துவதற்கு முயற்சி செய்கிறான். அவன் வாழ்க்கை மாறுகிறது, கடவுளும் அவரை மன்னித்து ஏற்றுக்கொள்கிறார். சகோதரனே, பாவத்தில் விழுவது நம் பலவீனம் தான். மீண்டும் மீண்டும் அதே பாவத்தை செய்து கொண்டிருப்பது பலவீனத்தினுடைய அடையாளம். சாத்தான் அவன் நம்மை அவனுடைய பிடியில் வைத்துக் கொண்டிருக்கிறான். நிம்மதியற்ற வாழ்க்கையே நமக்கு, அர்த்தமற்ற வாழ்க்கையை இந்த உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருப்போம். எப்பொழுது அந்த சாத்தான் பிடியிலிருந்து நாம் தப்பி விடுகிறோமோ, பாவ குழியிலிருந்து மீண்டு வருகிறோமோ, அப்பொழுதுதான் நமக்கு புது வாழ்வு கிடைக்கிறது. அப்பொழுதுதான் இயேசுவினுடைய மீட்பை நாம் உணரத் தொடங்குகிறோம். அப்பொழுதுதான் இயேசுவினுடைய ராஜ்யத்தில் பங்கு பெறுகிற பாக்கியம் பெற்றவர்களாய் இந்த உலகத்தில் வாழ்கிறோம். இதோ எப்படி தாவீது அரசர் தன் தவற்றை உணர்ந்து கொண்டாரோ, நாமும் கூட நம்முடைய பாவங்களை உணர்ந்து கொண்டு, நம் தவற்றை உணர்ந்து கொண்டு, நம் குற்றங்களிலிருந்து விடுதலை பெற்று தூய உள்ளம் படைத்தவர்களாய் வாழ இறைவனுடைய ஆசீரை வேண்டுவோம். மனம் மாறுவோம், மனம் திருந்துவோம், மன்னிப்பு பெற்று கிறிஸ்துவுக்கு சாட்சிகளாய் வாழ்வோம். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியானவர் நம் பாவங்களை கழுவி நம்மை தூய்மைப்படுத்துவாராக. ஆமென். வாசமுள்ள மலராய் பாசமுடன் வந்தோ நேசமுடன் நேர்ப்பாய் இறைவா கர்த்தருக்குள் வாழும் கருத்துடனே வந்தோ கனிவுடனே ஏற்பாய் தலைவா.